வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் ரொம்ப ஹாட்டா இருக்கு. அதாவது வெயில் அடிக்கிற வெளியில அடிக்கிற வெயில விட தமிழகத்தினுடைய அரசியல் களம் தான் ரொம்ப ஹாட்டா இருக்கு இப்போ. ஆம், அதாவது விஜய் அவர்கள் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று 3-4 நாள் ஆயிடுச்சு ரிசல்ட் எல்லாம் ஆனாலும் இன்னும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாக்கி இருக்கு. பிராக்டிக்கலா பார்த்தா சைக்கலாஜிக்கலா நிஜமாவே அவருக்கு ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ணியிருக்கோம். நம்ம எதிர்க்கட்சியா இருந்தா கூட நம்ம பிராக்டிக்கலா பேசணும். ஒரு பாட்டுக்கு பனையூர் அதாவது பனையூர் பங்களால பண்ணையார் மாதிரி சொபஸ்டிகேட்டடா இருந்தாரு. அடிக்கிற அக்னி வெயில அவரை கொண்டு நீங்க தெருவுல விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க. விசில் பண்ணணும், விசில் அடிக்கணும், விசில் அடிக்கணும்னு எல்லாரும் விசில ஊதி ரோட்ல விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டீங்க. இன்னைக்கு விஜயோட சுச்சுவேஷன் அப்படிதான் ஆயிடுச்சு. காங்கிரஸ் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சதுனால நிஜமாவே மத்திய அரசு அதை ரசிக்காது. அமித்ஷா ரொம்ப காண்டில் தான் இருப்பார். இப்ப தெரிஞ்சிருக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல் அப்படின்னா என்ன அப்படின்னு இப்ப தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நிர்வாகத்திறன் ஒண்ணு இருக்கு. அதுக்கு இன்னும் அவரு உள்ளே நுழைய முடியல. அரசியல்லயே ஜஸ்ட் இப்ப என்ட்ரி. அவர் பதவியை ஏத்துக்கிறதுக்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் எலெக்ஷன் இருக்கு. பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படின்றதுதான் தெரியும். அதுக்கப்புறம் இவரு ஆட்சி நிர்வாகம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு 6 மாசம் 1 இயராவது அந்த நிர்வாகம் பண்ணணும் அப்படின்றது நம்முடைய ஆசை. அப்பதான் தெரியும் இவருக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு எவ்வளெல்லாம் மத்திய அரசு சில நெருக்கடிகளை கொடுத்த போதிலும் மக்களாகிய நமக்கு எந்த கஷ்டத்தையும் தெரிவிக்காம நமக்கு எல்லாரும் வீடுகள் தோறும் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு சேர்த்தார் அப்படின்றது மக்களுக்கும் புரியணும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அருமை எப்படின்றது மக்களுக்கும் புரியணும். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.